பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் உள்ள கேள்வி விடைகள். வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று பவுல் எவர்களை பார்த்து கூறினார்? இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று பவுல் எவர்களை பார்த்து கூறினார்? ஆன்சர் ஆலோசனை சங்கத்தாரை. ஆலோசனை சங்கத்தாரை. கொஸ்டின் நம்பர் 2. பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை பார்த்து என்ன கட்டளையிட்டான்? பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை பார்த்து என்ன கட்டளையிட்டான்? ஆன்சர் இவன் வாயில் அடியுங்கள். இவன் வாயில் அடியுங்கள். கொஸ்டின் நம்பர் 3. வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று பவுல் யாரை பார்த்து கூறினார்? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று பவுல் யாரை பார்த்து கூறினார்? ஆன்சர் பிரதான ஆசாரியனாகிய அனனியாவை பார்த்து. பிரதான ஆசாரியனாகிய அனனியாவை பார்த்து. கொஸ்டின் நம்பர் 4. நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பவுலை அடிக்க சொன்னது யார்? நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பவுலை அடிக்க சொன்னது யார்? ஆன்சர் பிரதான ஆசாரியனாகிய அனனியா. பிரதான ஆசாரியனாகிய அனனியா. கொஸ்டின் நம்பர் 5. தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிராயா என்றது யார்? தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிராயா என்றது யார்? ஆன்சர் அனனியாவுக்கு சமீபத்தில் நின்றவர்கள். அனனியாவுக்கு சமீபத்தில் நின்றவர்கள். கொஸ்டின் நம்பர் 6. உன் ஜனத்தின் அதிபதியை டேஷ் சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. உன் ஜனத்தின் அதிபதியை டேஷ் சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆன்சர் தீது. தீது. கொஸ்டின் நம்பர் 7. சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்றது யார்? சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன் என்றது யார்? ஆன்சர் பவுல். பவுல். கொஸ்டின் நம்பர் 8. மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று பவுல் எங்கு சத்தமிட்டு சொன்னான்? மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று பவுல் எங்கு சத்தமிட்டு சொன்னான்? ஆன்சர் ஆலோசனை சங்கத்திலே. ஆலோசனை சங்கத்திலே. கொஸ்டின் நம்பர் 9. யார் யாருக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று? யார் யாருக்கு வாக்குவாதம் உண்டாயிற்று? ஆன்சர் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும். கொஸ்டின் நம்பர் 10. கூட்டம் ஏன் இரண்டாக பிரிந்தது? கூட்டம் ஏன் இரண்டாக பிரிந்தது? ஆன்சர் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டானதால். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டானதால். கொஸ்டின் நம்பர் 11. உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார்? உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்கள் யார்? ஆன்சர் சதுசேயர். சதுசேயர். கொஸ்டின் நம்பர் 12. உயிர்த்தெழுதல் உண்டென்றும் தேவதூதனும் ஆவியும் உண்டென்றும் நம்புகிறவர்கள் யார்? உயிர்த்தெழுதல் உண்டென்றும் தேவதூதனும் ஆவியும் உண்டென்றும் நம்புகிறவர்கள் யார்?
Answer பரிசேயர். பரிசேயர். Question number 13. இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் என்று சொன்னவர்கள் யார்? இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் என்று சொன்னவர்கள் யார்? ஆன்சர் பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர். பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர். Question number 14. யார் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள்? யார் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள்? ஆன்சர் ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன். Question number 15. பவுல் கலகக்காரர்களால் பீருண்டு போவான் என்று பயந்து போர் சேவகரை அனுப்பி அவனை கோட்டைக்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார்? பவுல் கலகக்காரர்களால் பீருண்டு போவான் என்று பயந்து போர் சேவகரை அனுப்பி அவனை கோட்டைக்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டது யார்? ஆன்சர் சேனாபதி. சேனாபதி. Question number 16. எந்த வேளையிலே கர்த்தர் பவுலோடு பேசினார்? எந்த வேளையிலே கர்த்தர் பவுலோடு பேசினார்? ஆன்சர் அன்று ராத்திரியிலே. அன்று ராத்திரியிலே. Question number 17. பவுலே திடன்கொள் என்றது யார்? பவுலே திடன்கொள் என்றது யார்? ஆன்சர் கர்த்தர். கர்த்தர். Question number 18. கர்த்தர் பவுலிடம் என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல எங்கும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். கர்த்தர் பவுலிடம் என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல எங்கும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆன்சர் ரோமாவிலும். ரோமாவிலும். Question number 19. தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டவர்கள் யார்? தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டவர்கள் யார்? ஆன்சர் யூதரில் சிலர். யூதரில் சிலர். Question number 20. எத்தனை பேர் கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருந்தார்கள்? எத்தனை பேர் கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருந்தார்கள்? ஆன்சர் 40 பேருக்கு அதிகமானவர்கள். 40 பேருக்கு அதிகமானவர்கள். Question number 21. பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று யாரிடத்தில் போய் சபதம் பண்ணி கொண்டார்கள்? பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று யாரிடத்தில் போய் சபதம் பண்ணி கொண்டார்கள்? ஆன்சர் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும். பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும். Question number 22. யூதரில் சிலர் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் யாருடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல காண்பிக்க சொன்னார்கள்? யூதரில் சிலர் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும் போய் யாருடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல காண்பிக்க சொன்னார்கள்? ஆன்சர் பவுலுடைய. பவுலுடைய. Question number 23. பவுலுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல யாருக்கு காண்பிக்க சொன்னார்கள்? பவுலுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல யாருக்கு காண்பிக்க சொன்னார்கள்? ஆன்சர் சேனாபதிக்கு. சேனாபதிக்கு. Question number 24. பவுல் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றது யார்? பவுல் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாய் இருப்போம் என்றது யார்? ஆன்சர் யூதரில் சிலர். யூதரில் சிலர். Question number 25. யூதரின் சற்பனையை கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தது யார்?
யூதரின் சற்பனையை கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தது யார்? ஆன்சர், பவுலின் சகோதரியின் குமாரன். பவுலின் சகோதரியின் குமாரன். கொஸ்டின் நம்பர் 26. இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் என்று பவுல் யாரை அழைத்து கூறினார்? இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் என்று பவுல் யாரை அழைத்து கூறினார்? ஆன்சர், 100க்கு அதிபதியை. 100க்கு அதிபதியை. கொஸ்டின் நம்பர் 27. பவுல் 100க்கு அதிபதியிடம் யாரை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போக கூறினார்? பவுல் 100க்கு அதிபதியிடம் யாரை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போக கூறினார்? ஆன்சர், தன் சகோதரியின் குமாரனை. தன் சகோதரியின் குமாரனை. கொஸ்டின் நம்பர் 28. 100க்கு அதிபதி வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் என்ன கூறினான்? 100க்கு அதிபதி வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் என்ன கூறினான்? ஆன்சர், உமக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை கேட்டுக்கொண்டான். உமக்கொரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை கேட்டுக்கொண்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.